ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் நெற்றி விபூதியை தொட்டு உன் நெத்தியில வச்சிட்டதானே? என் நெற்றி விபூதியை தொட்டதின் மூலமாக என் பரிபூரண ஆசீர்வாதம் மிக பெரிய அளவில் இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு. என் சக்தியை பரிபூரணமாக உனக்கு கொடுத்துட்டேன்றத சூட்சமமாக உணர்த்துவதற்காகவே என் நெற்றியை தொட்டு உன் நெத்தியில வைக்க சொன்னேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போற பரிசானது உன் வாழ்க்கையவே உயர்த்தக்கூடிய அற்புதமான அழகான பரிசாக இருக்கும். ஆமேன் செல்வமே. என் வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் வரணும், நான் மகிழ்ச்சியா வாழணும் முருகானு என்னிடம் கேட்டாய்தானே? உனக்காகவே நான் ஒரு மிகச்சிறந்த பரிசு கொடுக்க போறேன். உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் மன சங்கடங்களையும் வருத்தங்களையும் பாரங்களையும் போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் தரணும்னு நான் தீர்மானிச்சனாலதான் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு முடிவெடுத்து என் நெத்தி விபூதியை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்க சொன்னேன். இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நினைக்காதவங்க, நல்லதே செய்யாதவங்க, மிக மோசமான கெட்டவர்கள் எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா ஆடம்பரமா அழகான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நன்மையவே செய்த நீ இப்படி நம்பிக்கை துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் துவண்டு சோர்ந்து போகிறாய் என்பதுதானே உன்னுடைய கவலையாக இருக்கு. நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் எல்லா மனிதர்களும் உனக்கு சங்கடத்தை தர்றாங்களே நினைச்சு நீ கவலை கொள்ளாதே. உன் மனக்காயத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். உன் தலைவிதியும் கர்ம வினையும் உனக்கு எதிராக இருக்கிறதால தான் நீ இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிற. இதையெல்லாம் மாற்றி ஒரு நல்ல முடிவை உனக்கு கொடுப்பதற்காகவே நெற்றி விபூதியை தொட சொன்னேன் என் செல்வமே. கர்ம வினையையும் கஷ்டத்தையும் சரி செஞ்சு நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் பரிசு கொடுக்கும் விதமாக உனக்கான நல்லதை நான் நடத்த போறேன். நீ எந்த விஷயத்தை யோசிச்சு அதிகமாக சங்கடப்படுகிறாயோ, எந்த விஷயம் உனக்கு துக்கத்தை கொடுத்து துயரத்தை தருகிறதோ, அதை அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செய்ய பழகு. மற்ற எல்லாத்தையும் நீ ஏன் பொறுப்புல விட்டுடு. யார் மீதும் அதிக அன்பும் பாசமும் நம்பிக்கையும் கொண்டு அப்புறமா அளவுக்கு அதிகமாக வருத்தம் அடையாதே. எப்போதும் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். ரொம்ப அதிகமா பற்றோடும் பாசத்தோடும் இருந்தினா கடைசியில உனக்கு தான் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் மிஞ்சும் என் செல்வமே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை இந்த முருகனின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு மனசை நிம்மதியா வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ. யாராவது ஒரு விஷயத்துல உனக்கு குறை சொன்னாங்கன்னா உடனே நீ குறைஞ்சு போயிட மாட்ட. அடுத்தவங்க உனக்கு அறிவுரை சொல்றாங்களா, திட்டுறாங்களா, குறை சொல்றாங்களான்றத முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். உன் மேல அக்கறையோடு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நீ குறை சொல்வதாக குற்றம் சாட்டுவதாக நினைச்சு சண்டை போடவோ மனம் துவண்டு போகவோ வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதை பெருந்தன்மையோட மறக்கவும் மன்னிக்கவும் கத்துக்கோ. இழந்த பொண்ணையும் பொருளையும் கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா காலம் போச்சுன்னா திரும்ப வராது. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில நீ சரியாக வாழணும். நீ மனசுல என்ன யோசிக்கிறங்கிற அனைத்தையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கனாலதான் இப்போ உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய பிரார்த்தனை தான். வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எனக்கு அர்ச்சனையாகவே அமைகிறது என்பதை புரிஞ்சுக்கோ. நீ செய்கிற கெட்ட செயல்கள் எனக்கு கெட்ட அர்ச்சனையாக வந்து விழுகும். நீ செய்கிற நல்ல செயல்கள் அழகான மலராக சந்தனமாக என் மீது வந்து விழுகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம உன் மனசுல தெளிவாக சிந்தனையை நிறுத்தி உன் செயல்களை முழு கவனத்தோட செய்ய பழகு. நீ வேண்டியது எதுவாக இருந்தாலும், நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் இந்த முருகன் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கை உன் ஆள் மனசுல இருக்கட்டும். நீ செய்யும் எல்லா காரியங்களையும் நம்பிக்கையோட என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லிட்டு செய்யும் போது அதில் எந்த தடங்களும் தடையும் இல்லாம அது வெகு விரைவாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. சும்மா இது நடக்குமோ அது கிடைக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம, அது நடப்பதற்கான தடையை நீயே உருவாக்காம எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு செய்ய பழகு. எந்த அளவுக்கு மனசுல உறுதியான சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்றியோ அது எல்லாத்தையும் என் அருளால் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நீயும் உன் குடும்பமும்
இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்தோட நலத்தோட வளமோட வாழணும்னு பிரார்த்தனை செய்யும் பழக்கத்தை உனக்குள்ள உருவாக்கி வச்சுக்கோ. நீ உனக்காக மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான நன்மைகள் மிகப்பெரிய அளவுல உன்னை வந்து சேரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதே போல யாருக்காவது நல்லது நடக்கும் போது அவருக்காவது ஒரு நல்லது செய்யும் போது அவர்களை வாழ்த்த பழகு. அடுத்தவர்களை நீ வாழ்த்தும் போதெல்லாம் இந்த முருகன் நான் உன்னை வாழ்த்துவேன், என் பிள்ளையான நான் உன்னை சரியா வளர்த்துருக்கேன், நல்ல செயல்களை செய்ய பழக்கி இருக்கேன்னு நானும் சந்தோஷப்படுவேன். நீ இப்படி நல்லவங்களை வாழ்த்தும் போதும் நல்ல செயல்களை செய்யும் போதும் உன் மனநலனும் உடல் நலனும் நல்ல ஆரோக்கியமா பத்திரமா பாதுகாப்பா இருக்கும். எல்லாரிடமும் இனிமையாக பேசும் பழக்கத்தை வச்சுக்கோ. இனிமையாக பேசும் பழகக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இந்த உலகமே உன் வசமாக மாறும். உன் வாழ்க்கைக்கான வெற்றி கதவுகளையும் இந்த முருகன் நான் திறந்து வைக்கிறேன். நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு மனநிறைவு மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்வேன். கடமையை தவறாமல் நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தி பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளைகள் மீது என் கவனமும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும். அப்படிதான் இப்போது உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் உனக்கு அருள் செய்வதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து சரியாக பக்தி செலுத்தி சரியான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் உனக்காக இந்த உலகையே உன் வசமாக ஆக்கி தர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் கோபப்படாத, யாரையும் குறை சொல்லாத, உள்ளத்தில் உறுதியும் செயலில் ஒழுக்கமும் கொண்டு வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழும் நீ எந்த துன்பத்தையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. என்ன நடந்தாலும் அனைத்தையும் துணிச்சலோடு தைரியமா எதிர்த்து நிற்க கத்துக்கோ. இந்த அப்பன் முருகன் உன் கூட உனக்கு துணையா இருக்கும்போது உனக்கு பயமே வேண்டாம். ஏன் பாதுகாப்புல நீ பத்திரமாக இருக்கிறன்றதை புரிஞ்சுக்கோ. துயரமும் துன்பமும் கழுத்து வரைக்கும் நெருங்கி இருக்கே, எப்போ அது கழுத்தை நெரிக்கும்னே தெரியலையே. நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு நீ புலம்புவதும் வருந்துவதும் எனக்கு புரிகிறது என் செல்வமே. என்னமோ எல்லாமே உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சான்ற மாதிரி நீ யோசிக்க வேண்டாம். எதுக்காகவும் கலங்காதே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் மாத்தி காட்டுறேன். நீ நினைச்சு கூட பார்க்காத பல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்களை நான் உனக்காக நடத்தி தர்றேன். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறாய் என் செல்வமே. இறை பக்தியை நீ இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டினாலே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துருவேன். எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. முருகா முருகான்னு என் பேரை சொன்னாலும் சரி, ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை நீ உச்சரித்தாலும் சரி, இது ரெண்டுமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும். எப்போதும் நேரங்காலத்தை சரியாக செலவழி. உன் குடும்பம்ன்றது நான் உனக்கு கொடுத்த பொக்கிஷம். எப்போதும் அதை விட்டு விலகாதே. உண்மையும் நன்மையும் இருக்கும் இடத்தில் என் அருள் பரிபூரணமா நினைச்சிருக்கும். அப்படிதான் இப்போது உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய நல்ல பிள்ளையாகிய உனக்கு என் அருளை அள்ளித்தர தயாராக ஓடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் கோபப்படாம புத்திசாலியா பக்குவமான பிள்ளையாக அறிவுள்ள பிள்ளையா நடக்க கத்துக்கோ. மனசுல பகைய வச்சுக்கிட்டு மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு யாரையும் வாழ்த்த முடியாது. அதனால கோபம் வஞ்சம் பழிவாங்கும் குணம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லவர்களையும் நல்ல செயல்களையும் வாழ்த்த பழகு. வாழ்த்தி பழகும் போது பகை உணர்வு தானாகவே நீங்கிவிடுமேன் செல்வமே. மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு சத்தான உணவுகளை உண்டு சரியான முறையில உழைப்பை செஞ்சு ஓய்வையும் சரியாக எடுக்கும்போது கண்டிப்பா உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். பேராசையும் கோபமும் கவலையும் பொறாமை எண்ணங்களும் உனக்கு வேண்டாம். இது எதுக்குமே இடம் கொடுக்காம உன் மனசை பத்திரமா பாதுகாத்துக்கோ. கல்லை கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சாலும் அல்லது உன் கண்களை கட்டிட்டு போய் காட்டு நடுவுல உன்னை தனியா விட்டுட்டு வந்தாலும், பாம்புகளின் யானைகளின் நடுவுல உன்னை விட்டாலும், மலை உச்சியிலிருந்து யார் உன்னை தூக்கி எறிகிற அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பிரச்சனைகளை உருவாக்கினாலும் நீ என்னை நம்புறதால எப்படியாவது நான் உன்னை வந்து காப்பாத்திருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் கஷ்டமும் உன் வாழ்க்கையில வந்தாலுமே கூட என் அருளால நிச்சயம் நீ அனைத்தையும் கடந்து வந்துட முடியும்.
உனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை காப்பாற்ற, உன்னை உயர்த்த இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஆழமான அசைக்க முடியாத மலை போன்ற திடமான நம்பிக்கையாக இந்த முருகன் உனக்கு இருப்பேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கு உணவாக உயிராக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். எல்லா உயிர்களிடமும் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள பழகு. கருணையின் மூலமாகவே கருணையை பெற முடியும். மற்ற உயிர்களிடம் நீ அன்போட கருணையோட நடந்து கொள்ளும் போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் மேல கருணை கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. நீ நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு தரேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சூட்சுமமாக உன்னிடமே திரும்ப வருங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டும் செய்ய பழகு. உனக்குள் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் தெளிவாக வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல சிந்தனைகளோட வாழும் உனக்கு எல்லா வகையிலும் துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கிறத விட சிறப்பான சந்தோஷமான பரிசு உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் அருள் செய்வேன்.